வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதை எப்படி போடுறதுன்னு நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 2 லைன் மட்டும் போட்டிருந்தோம், 2 ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டிருந்தோம். இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 3 லைன் போடணும். அதாவது இது 1வது, இது 2, இது 3 அந்த மாதிரி போட்டுக்கிடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம 2ல் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாம் நம்பர் இதில் கோடில் ஸ்டார்ட் பண்ணி எப்பயும் போல் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே உள்ள ஃபஸ்ட்டு 1வது கோட்டுக்கு 1க்கு போய் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் இழுத்துட்டு இன்னுக்குள்ள ஒரு லாக் போடணும். லாக் போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம், பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் செயின் போட்டு அடுத்து மேலே போகணும். இது அப்படி போகக்கூடாது. திருப்பி 3ஆம் நம்பருக்கு கீழே கொண்டு ஒரு செயின் போட்டு அதை அப்படியே மேலே அப்படியே மேலே இழுத்துட்டு போகணும். இது அப்படியே மேலே இழுத்துட்டு போய் எனக்குள்ள அதுக்கு ஒரு குட்டி லாக்கு. இந்த லாக்கு இந்த ஸ்டிச்சை நகல விடாமல் இருக்கிறக்கானது இந்த லாக்கு. அடுத்து பக்கத்தில் ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு அகைன் மேலே கொண்டுட்டு போகணும். அகைன் மேலே கொண்டுட்டு போய் அங்கே ஒரு செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் திருப்பி கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டு அதை திருப்பி ஒரு குட்டி லாக்கு, அதை குட்டி செயின் போட்டு திருப்பி கீழே போய் ஸ்டிச்சை போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. மேலே கொண்டு போய் 2ஆம் நம்பரில் அந்த லாக்கை போட்டுருங்க. திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் போடணும். செயினை போட்டு அகைன் மேலே கொண்டுட்டு போகணும். அதாவது ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பரில் எடுத்து ஃபஸ்ட்டு 2ல் எடுத்து 1க்கு கொண்டு போய் செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு அவனுக்குள்ளே அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி கீழே 3ஆம் நம்பருக்கு கீழே கொண்டு போய் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டுட்டு போய் அதை 2ஆம் நம்பரில் இந்த ஸ்டிச்சுக்கு லாக் போடுறீங்க. லாக் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு திருப்பி 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு 1ஆம் நம்பருக்கு கொண்டுட்டு போகிறீங்க. திருப்பி அந்த செயினை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு அதை லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு திருப்பி 3ஆம் நம்பருக்கு கீழே அதை 3ஆம் நம்பருக்கு கொண்டு திருப்பி இதை அப்படியே மேலே கொண்டு போய் அதை அவனுக்குள்ளே லாக் பண்ணுறீங்க. ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணுறீங்க. திருப்பி ஒரு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு மேலே கொண்டுட்டு போகிறீங்க. மேலே கொண்டுட்டு போய் அதாவது 1ஆம் நம்பருக்கு 2லேருந்து 1க்கு மேலே போய் அதை அப்படியே அகைன் கீழே கொண்டுட்டு ஒரு லாக்கு போட்டுட்டு திருப்பி 3ஆம் நம்பருக்கு கொண்டுட்டு வரீங்க. கொண்டுட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் மேலே கொண்டுட்டு போய் அதுக்கு ஒரு லாக்கு போடுறீங்க. போட்டுட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் போட்டு திருப்பி 3ஆம் நம்பருக்கு அது 2லேருந்து 3க்கு போகிறீங்க. திருப்பி அப்படியே ரிவர்ஸில் கொண்டு ஒரு லாக் போடுறீங்க. லாக் போட்டுட்டிங்களா, திருப்பி 3ஆம் நம்பருக்கு கொண்டுட்டு போகிறீங்க. அதை அப்படியே மேலே கொண்டு போய் அவனுக்குள்ளே ஒரு லாக்கு. இப்படி தான் போடணும். இந்த ஸ்டிச்சை இப்படி தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஓகேங்களா? இதை நீங்கள் ஒரு ரெண்டு ஷேப் தரேன், அதில் ஒர்க் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணாட்டு போட்டுடலாம். இதுதாங்க டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதுக்கு ஒரு 2 டிசைனு, அதாவது ஒரு ரவுண்டு. ஓகேங்களா? இந்த ரவுண்டை நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்ட் போட்டு அதை 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது செகண்டு, இது தேர்டு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு போகணும். திருப்பி ரிவர்ஸ் கொண்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டு தேர்டுக்கு போகணும். திருப்பி இங்கே இருந்து திருப்பி ஃபஸ்ட்டுக்கு போய் ஒரு குட்டி லாக் போட்டு பக்கத்தில் ஒரு செயின், திருப்பி செகண்டுக்கு போகிறீங்க. திருப்பி அப்படியே ஃபஸ்ட்டுக்கு வர்றீங்க. ஒரு குட்டி லாக் போட்டு
திருப்பி தேர்டுக்கு வர்றீங்க. திருப்பி இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போய் ஃபஸ்ட்டில் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அதை அப்படியே இன்னுக்குள்ளே ஒரு செயின் போட்டு திருப்பி மேலே போகிறீங்க. இந்த மாதிரி தான் வரும். அதோட ஸ்டிச் வந்து இந்த மாதிரி தான் வரும், பார்த்துக்கோங்க. திருப்பி ரிவர்ஸ் வந்து இன்னுக்குள்ளே லாக் போட்டு திருப்பி மேலே போகிறீங்க. மேலே போய் ஒரு லாக் போட்டுட்டு அதை இது பண்ணி இப்படி போகும்போது இந்த மாதிரி வரும். இந்த ஒரு ரவுண்டில் இந்த ஒரு ஷேப்பில் போட்டுருங்க. அடுத்து இதையும் நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணிக்கணும். இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி இந்த இதில் எப்படி போட்டிங்களோ அது மாதிரி இதில் போடணும். இந்த 2 ஸ்டிச்சில் நீங்கள் அப்ளை பண்ணி போட்டு பாருங்கள். அதோட ஒரு டிசைன்லேயும் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும், ஈஸியாகவும் புரியும். ஏதாவது ஸ்டிச்சில் உங்களுக்கு வந்து ஏதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.